மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரில் டெல்லியில் அறிவுசார் மையம் அமைக்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லி கலாச்சாரத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்கலாம். சிவப்பிரியன், அறிவுசார் மையம் அமைப்பது தொடர்பாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஒப்புதல் அளித்தது பற்றி சொல்லுங்கள் சிவப்பிரியன். கடந்த 2 மாதங்களாக News7 தமிழ் தொலைக்காட்சியும் change.org எனப்படும் ஒரு இணையதளம் மூலமும் நாம் நடத்தி வரும் அந்த போராட்டமானது அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவுசார் மையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. மத்திய அரசு இந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதால் டெல்லி அரசு நாங்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவுசார் மையம் அமைக்கிறோம் என்று முன் வந்தது. அதன்படி நம்மிடையே கடந்த 2 வாரங்களுக்கு முன் பேசிய கபில் மிஸ்ரா, அதாவது டெல்லி கலாச்சார அமைச்சர் கபில் மிஸ்ரா, கலாம் அவர்களின் பொருட்கள் ராமேஸ்வரத்திலிருந்து டெல்லி கொண்டு வரப்படும் என்றும் கலாம் அவர்களுக்கு ஒரு அறிவுசார் மையம் டெல்லியில் அமைக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்று கெஜ்ரிவாலுடன் ஆலோசனை நடத்திய கபில் மிஸ்ரா இது தொடர்பாக எனக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்த தகவல் என்னவென்றால், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவுசார் மையம் அமைப்பதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ கோப்பில் அவர் இன்றோ அல்லது நாளையோ கையெழுத்திடுவார். அதன் பிறகு நாளை காலை 11 மணி அளவில் கபில் மிஸ்ரா தலைமையில் கலாச்சார அமைச்சகத்தின் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இந்த அறிவுசார் மையத்தை எங்கு அமைப்பது, எப்படி அமைப்பது, இதற்கான தோற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்களை அவர்கள் ஆராய இருக்கிறார்கள். நாளை கூட்டத்தில் எப்படிப்பட்ட அறிவுசார் மையம் அமைக்கப்பட வேண்டும், இதற்காக யார் யாரிடம் கேட்க வேண்டும், எப்படி இதற்கான சஜஷன்ஸ் என்று கூறப்படுகின்ற தகவல்கள் எப்படி யாரிடம் இருந்து பெறப்பட வேண்டும் என்பன போன்ற பல முக்கிய தகவல்களை அவர்கள் நாளை அந்த கூட்டத்தில் முடிவு செய்ய இருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் வசந்த், மத்திய அரசு அமைக்காத அறிவுசார் மையத்தை டெல்லி அரசு அமைக்க முன் வந்தது. அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று கெஜ்ரிவால் அவர்கள் கோப்பில் கையெழுத்திடுவார். அதன் பிறகு இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதன் பின்னர் அதற்கான நிதி ஒதுக்கப்படும். அந்த அறிவுசார் மையமானது டெல்லியில் இன்னும் ஒரு சில மாதங்களில் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், சிவப்பிரியன், இது குறித்து டாக்டர் கலாமின் குடும்பத்தினர் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா? குடும்பத்தினர் ஏற்கனவே டெல்லி அரசு முன் வந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இந்த புத்தகங்களை வைப்பதற்கு ராமேஸ்வரத்தில் இடமில்லை, அதனால் டெல்லி அரசு கேட்டால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அப்துல் கலாம் அவர்களின் அண்ணன் வழி பேரன் திரு சலீம் அவர்கள் நமது தொலைக்காட்சிக்கு பலமுறை பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதுபோல ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்களின் அண்ணன் திரு மரைக்காயர் அவர்கள் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் நீங்கள் முன் வந்தால், இப்படிப்பட்ட அறிவுசார் மையத்தை அமைக்க நீங்கள் முன் வந்தால் அந்த பொருட்களை, அப்துல் கலாமின் புத்தகங்களை உங்களிடம் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். இந்த முடிவையானது குடும்ப தலைவர்களும் அப்துல் கலாமின் குடும்பத்தினரும் வரவேற்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் வசந்த், இதில் முக்கியமானது, மத்திய அரசு செய்யாததை ஒரு மாநில அரசு செய்கிறது. கலாம் அவர்களின் குடும்பம் மற்றும் News7 தமிழ் தொலைக்காட்சியின் கோரிக்கை என்னவாக இருந்ததென்றால், அப்துல் கலாம் அவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்தது டெல்லியில் தான். அவர் வாழ்ந்த இல்லமான ராஜாஜி மார்கில் அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் கேட்டிருந்தோம். ராஜாஜி மார்க் இல்லை என்றாலும் கூட டெல்லியில் ஒரு அறிவுசார் மையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் குடும்பத்தின் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை இன்று நிறைவேறி இருக்கிறது. வசந்த், சிவப்பிரியன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.